ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் குக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து நான் எதுவுமே குக் பண்ணலை. ஸோ நார்மலாக இருந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் குக்கிங் தான் டேரெக்டாக போயாச்சு. பிகாஸ் எனக்கு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால குக்கிங் முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகேங்க கடைன்னு செஞ்சாச்சு. இது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட்னு நான் வீட்டில் சமைக்கிறது எனக்கு தெரிஞ்சது என்னோடய பேசிக் சமையலில். அண்ட் என்னோடய கம்ஃபர்ட்டிங் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். எனக்காக சமைச்சி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த டிஷ் தான் செய்வேன். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சாப்பிட்ணும், நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட்ணும். நம்ம சாப்பிடும்போது எதையும் யோசிக்கக்கூடாது, நிறைய சாப்பிட்றோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு முன்னாடியே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் ஸ்டில் நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் செஞ்சேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி டெய்லியும் நைட்டு யோசிப்பேன், நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போச்சு எனக்கு தோணுச்சு, நம்ம அம்மாலாம் எப்படி சமைச்சிருப்பாங்க, டெய்லியும் டிஃபால்ட்டாக காலையில் எழுந்து சமைப்பாங்க. அது என்ன ஏதுன்னு கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. சப்போஸ் நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்மகிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் இல்லையா. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, வாரத்தில் 5 நாள் ஸ்கூலுக்கு போனால் 4 நாள் எங்கள் அம்மா சாம்பார் மட்டுமே வச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சாப்பிட்டுட்டு 14 வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன்றது இப்போ தான் எனக்கு அது ப்ராசஸே ஆகுது. ஸோ எனக்கு தெரியல, இதுவே தெரியாமல் நான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன். என் பையனுக்கும் அந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். மேபி அவனும் என்ன மாதிரி ஆனதுக்கப்புறம் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் என்னோடய சுச்சுவேஷனை. அண்ட் எங்கள் அம்மா வந்து இதே ரசம் வைப்பாங்க நைட்லேயும் அப்போல்லாம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். இப்போ தான் டிஃபனு இல்லை நைட்டு சாப்பாடு கட்டு அந்த மாதிரிலாம். நம்ம வயிறு நிறைய சாப்பிடணும் அப்போல்லாம். அது மட்டும் தான் நம்மளோட கோலாக இருந்துச்சு. நைட் வந்து மேக்ஸிமம் டைம் ரசம் வைப்பாங்க. ரசம் ப்ளஸ் வந்து முட்டை தொக்கு செய்வாங்க. முட்டை பாயில் பண்ணி போடுவாங்க. இது நான் உருளைக்கிழங்கு கிரேவியிலே உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு முட்டை போட்டு செய்யுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரசம், அதுக்கு மேலே அந்த கிரேவி, அதுக்கு மேலே அந்த முட்டை வச்சு ஒரே இதுவாக சாப்பிடுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எத்தனை ரவுண்டு எனக்கு உள்ளே போகுதுன்னே எனக்கு தெரியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஐயோ குண்டாயிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஸோ உங்களுக்கு எந்த கம்ஃபர்ட்டிங் ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.